ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா நடிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் மிக பிரமாண உருவாகியுள்ள படம் தான் ரெட்ரோ. இந்த படம் பார்த்தீங்கன்னா மே 1 தேட்டர்ஸில் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு இந்த படத்தோட படக்குழு இந்த படத்தோட பிடிஎஸ் பிக்ஸை காமிக் ஸ்டைலில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கிடச்சிருக்கு. அது என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கேஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கேஸ் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ரீசெண்டாக நம்ம ரெட்ரோ படத்தோட படக்குழு இந்த படத்துலேருந்து செகண்ட் சிங்கிள் ட்ராக் அதாவது கனிமாங்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு செம்ம மாசான 90s கல்யாண குத்து சாங் மாதிரி இருந்துச்சு. ரிலீஸ் ஆனதுமே பார்த்தீங்கன்னா அந்த படம் சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அந்த படத்தோட பிடிஎஸ் பிக்ஸை தான் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் காமிக் ஸ்டைலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிடிஎஸ் காமிக்ஸில் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ் மாஸ்டர், ஸ்டண்ட் மாஸ்டர், ஆல் த ஆர்டிஸ்ட் அசம்பிள் ஃபார் ரிஹர்சல், சாங், ஃபைட் சீன் இஸ் 15 minutes லாங் சிங்கிள் ஷாட்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ரெட்ரோ படத்தில் ஒரு பெரிய 15 minutes சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ் இருக்கான். அதாவது இந்த படத்தில் கனிமான்னு ஒரு சாங் வருதுல, அந்த கனிமா பாடல் முடிஞ்சதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு பிரமாண்டமான ஃபைட் சீக்வன்ஸ் இருக்க போகுது. அதுவும் இல்லாமல் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் முக்கியமான சீனாக இருக்க போகுதான். எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல பூஜா ஹெக்டேவை காலி பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இது மேபி ஸ்பாயிலராக கூட இருக்கலாம். ஓகே எனிவேஸ் படம் பார்த்தீங்கன்னா மே 1 ரிலீஸ் ஆகுதுல, வர வரைக்கும் வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி இன்னொரு பிடிஎஸ் காமிக் பிக் இருக்கு. அதில் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் நம்ம சூர்யா கிட்ட என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா சார் ஹோல் க்ரௌட் ஹாப்பியாக டான்ஸ் ஆடுவாங்க, நீங்க மட்டும் ஃபுல் டென்ஷன் கேரக்டர்ல இருக்கணும், ஆனால் டான்ஸ் ஆடணும்னு சொல்லியிருக்காரு. கனிமா பாடல்ல நம்ம சூர்யாவை நல்லா நோட் பண்ணி பார்த்தா தெரியும். அவர் பார்த்தீங்கன்னா செம்மையா டான்ஸ் ஆடுவார், ஆனால் ஏதோ ஒரு டென்ஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட்ல தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு பிடிஎஸ் பிக்கே இந்த அளவுக்கு ஹைப் கொடுக்குதுன்னா அப்போ படத்துக்குள்ள என்னெல்லாம் குக் பண்ணி வச்சிருப்போம். ஒரு டக்குன்னு இந்த படத்தோட டீசர் ட்ரெய்லர் இறக்கி விட்டாருங்கன்னா வேற லெவலில் இருக்கும். கூடிய சீக்கிரம் இறக்கி விட்டுருங்கடா. இது எல்லாத்தையும் விட நம்ம நடிப்பு நாயகன் சூர்யாவுக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான படம். பிகாஸ் அவரோட கடைசி படம் கங்குவா என்னாச்சுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மொத்தமாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சாங்க. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சரியான கம்பேக்கை பார்த்தீங்கன்னா கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. எனக்கு இந்த படம் மிகப்பெரிய சம்பவம் பண்ணு தான் தோணுது. ஏன்னா அந்த படத்தோட இயக்குனர் யார் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் சுப்ராஜ் தான். அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ண மாட்டார். இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் முடிவடைகிறது. இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்து என்ன கிட்ட மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். We will meet in our next video.